இப்போ நம்ம பப்பாளி காயில் எப்படி பொரியல் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பப்பாளி காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கிங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிங்க. கொஞ்சம் பழமாகவும் இருக்கும், கொஞ்சம் காயாகவும் இருக்கும் உள்ள. அப்படி இருந்தால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பாதி தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா இதையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த பப்பாளியை போடுங்க. இந்த பப்பாளி பொரியல் சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் அதிகமாக இருக்கிறவங்க இதை பப்பாளி காயை சாப்பிட்ணும். காய் குழம்பாவோ கூட்டாவோ சாம்பாரில் கூட்டில் எல்லாத்துலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். மோர் குழம்பு வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். இன்றைக்கி உங்களுக்கு நான் பொரியல் மட்டும் பண்ணி சமைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் மிளகுத்தூள் தான் போடணும். மிளகாவை விட மிளகுத்தூள் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் கடைசியாக மிளகாவை 1-2 கொட்டி வச்சுருக்கேன். இதை நீங்கள் அதில் போட்டு பரட்டிக்கலாம். இப்போ மிளகுத்தூளை தூக்கி விட்டுக்குங்க. காரத்துக்கு ஒரு மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா சேர்ந்து வரும்போது இனிப்பும் காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையான, உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பப்பாளி பொரியல்.